என் தங்கச்சி வராள காளியம்மா எங்கே இருக்காப்பா? அவளை கும்பிடுவீங்களா நீங்கள்லாம்? ஏன் அடுத்தவங்க இடத்துல இருக்காளோ? அப்படியா? அதனால் சரி, ஓகே. இப்போ என்ன செய்யணும்? நான் சொன்ன நீ வருத்தப்பட்டுருக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல மாட்டேங்க. கண்ணை முடிக்கா. இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். முனியனுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது, சிறிய ஓடை. அந்த இடத்துல கொஞ்சம் போட்டி பொறாமையால் ஜனவசியத்தை, வியாபார வசியத்தை தடை செய்து ஒருத்தன் குழப்பம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு வருஷமாகவே இந்த வியாபாரத்து மேலே ஒரு சந்தேகம்தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள அழுத்தமான மன வருத்தம் வந்துருச்சு. இதை எப்படி திறக்கிறது, நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடே தோன்றிடுது. வேறு இடங்களை செலக்ட் பண்ணலாமா என்ற சிந்தனையும், தொழிலில் அடித்தனலாக வேறு எதுவும் ஒரு வியாபாரத்தை சேர்த்துக்கிடலாமாங்கிற சிந்தனையும் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை நீங்கள்லாம் பொறுமையாக இருக்கணும். அதுவரை உங்களுக்கு தடைகளை நீக்கிறதுக்கும் ஜனவசியத்தை உருவாக்கி வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கால்னு சொல்லலாம். ஒரு மரத்தில் பறவைகளாக வந்து அடையுது. மரம் இருக்கா உங்கள் கடைக்கு அந்த பக்கத்தில்? பக்கத்தில் இருக்கு, நிறைய பறவைகளாக வருத. இப்போ என்னடா வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும்? இந்தா வியாபாரத்தை மூலம் முடிச்சு தரேன். ஜனவரியிலேருந்து 6ஆவது மாதத்தில் வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு விடையை கொடுக்குறேன், வெற்றியாகி தரேன். தைரியமாக இருங்க. வரக்கூடிய புதன் போய் அடுத்த புதன் என்னை வந்து பாருங்கள்.